எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. ஆனா நிறைய பேரு பிரச்சனையை தீர்க்கறது இல்ல. அதை நினைச்சு கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க, இல்லனா அதை பார்க்காம ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு பிரச்சனை உங்களை உடைக்கிறதுக்காக வரல, உங்களை முன்ன விட இன்னும் பலசாலியா, புத்திசாலியா, ஷார்ப்பா மாத்துறதுக்கு தான் வருது. லைஃப் உங்களை சோதிக்கும், சவால் விடும், பாதையில தடைகளை போடும். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிஜமான பலசாலிங்கிறது பிரச்சனை வராதவங்க இல்ல, பிரச்சனை வரும்போது அதை அமைதியா எதிர்கொண்டு புத்திசாலித்தனமா தீர்க்க கத்துக்கிறவங்க தான் நிஜமான பலசாலிங்க. அதனால இன்னைக்கே ஒரு உண்மையை புரிஞ்சுப்போம். ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க. இதை நான் பாத்துக்கிறேன், இதை நான் சால்வ் பண்ணுவேன்னு சொல்லுங்க. முன்னேறி போறதுக்கு எப்பவும் ஒரு வழி இருக்கும், அதை நீங்க மெதுவா கண்டுபிடிப்பீங்க. சரி, ஆரம்பிக்கலாம். முதல் பாயிண்ட், அமைதியா இருங்க, தெளிவா யோசிங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே நிறைய பேர் பயந்துடுவாங்க, இல்லனா கோபப்படுவாங்க. மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும், இதயம் வேகமா துடிக்கும், இருக்கிறதுலயே மோசமான விஷயம் நடக்கும்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது சகஜம்தான், ஆனா இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. டென்ஷன்ல இருக்கும்போது தீர்வு கிடைக்காது. அமைதியான மனசால எதையும் தீர்க்க முடியும். அதனால முதல் ஸ்டெப், ரிலாக்ஸ் ஆயிருங்க. ஒரு ஆழமான மூச்சு விடுங்க. உங்க தோள்களை தளர்த்திக்கோங்க. எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இதை நான் சரி பண்ணிடுவேன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது தான் உங்க மூளை தெளிவா யோசிக்கும். அப்பதான் அந்த சிச்சுவேஷனை உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியும். வழிகளும் தீர்வுகளும் கண்ணுக்கு தெரியும். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எமோஷன்ஸ் பிரச்சனையை பெருசாக்கும், அமைதி பிரச்சனையை சின்னதாக்கும். அதனால ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு ரியாக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நின்னு மூச்சு விட்டு மெதுவா யோசிச்சு அப்புறமா அடுத்த ஸ்டெப் எடுங்க. இந்த ஒரு பழக்கம் நீங்க பிரச்சனையை கையாளுற விதத்தையே மாத்திடும். ரெண்டாவது பாயிண்ட், பெரிய பிரச்சனையை சின்ன சின்ன துண்டா பிரிங்க. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மைண்ட் அதை ஒரு பெரிய மலை மாதிரி பார்க்கும். ஐயோ இது ரொம்ப பெருசு, என்னால முடியாதுன்னு தோணும். அந்த நேரத்துல நாம அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுவோம். அதுக்கு காரணம் அந்த பிரச்சனை முடியாதுங்கிறது இல்ல, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தீர்க்க முயற்சி பண்றதுதான். பெரிய பிரச்சனைனாலே ஒரு பாரமா குழப்பமா தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு பெரிய தீர்வு தேவையில்லை. அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சாலே போதும். ஏன் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது? ஒரு படிக்கட்டை நினைச்சு பாருங்க. ஒரே ஜம்ப்ல மேல போக முடியாது, ஒவ்வொரு படியா தான் ஏற முடியும். பிரச்சனைகளும் அப்படித்தான். நீங்க அதை சின்ன சின்னதா பிரிக்கும் போது 3 விஷயம் நடக்கும். உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நீங்க முன்னேறி போறது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் போதும் ஒரு தைரியம் கிடைக்கும். எப்படி எல்லாத்தையும் ஒன்னா முடிக்கிறதுன்னு கேட்கறதுக்கு பதிலா இப்போதைக்கு நான் பண்ணக்கூடிய முதல் சின்ன விஷயம் என்னன்னு கேளுங்க. இந்த கேள்வி உங்க பயத்தை போக்கி உங்களை வேலை செய்ய வைக்கும். 3வது, பிரச்சனையை எழுதி வைங்க. சில நேரம் ஒரு விஷயம் நம்ம தலைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிறதுனால தான் அது பெருசா தெரியுது. அதையே நினைச்சு நாம பயப்படுவோம். அதனால ஒரு பேப்பர் இல்லனா போன் எடுத்து அந்த பிரச்சனையை தெளிவா எழுதுங்க. பிரச்சனை என்ன, அது ஏன் நடக்குது, இப்போ என் கையில என்ன இருக்கு, இதெல்லாம் எழுதி பாருங்க. நீங்க எழுதும்போது குழப்பம் தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் உங்களுக்கு பலம். 3வது, அந்த பிரச்சனையை சின்ன சின்ன பகுதிகளா பிரிங்க. இப்போ அந்த பெரிய சிக்கலை குட்டி குட்டி துண்டா மாத்துங்க. உதாரணத்துக்கு, நான் என் இங்கிலீஷ் அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுப்போம். இதை எப்படி சின்ன ஸ்டெப்ஸா மாத்துறது? இன்னைக்கு ஒரு 5 புது வார்த்தை கத்துப்பேன், ஒரு இங்கிலீஷ் வீடியோ பார்ப்பேன், 10 நிமிஷம் பேசி பிராக்டிஸ் பண்ணுவேன், ஒரு புக்கை போட ஒரு பக்கத்தை மட்டும் படிப்பேன். இப்ப பாருங்க, அந்த பெரிய பிரச்சனை எவ்வளவு சிம்பிளா தெரியுதுல. லைஃப்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. உங்க வேலையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், படிப்போ இல்ல குடும்ப விஷயமோ எதுவா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் ஆரம்பம். ஆரம்பிக்கிறது ஈஸினா அதை தொடர்ந்து பண்றதும் ஈஸி. தொடர்ந்து பண்ணா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். 4வது, ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல தீர்க்கணும்னு நினைக்காதீங்க. முதல் ஸ்டெப்ல இருக்கும்போது 10வது ஸ்டெப்பை பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கே சொல்லிக்கோங்க, இந்த ஒரு ஸ்டெப்பை முடிச்சுட்டு அப்புறமா அடுத்ததுக்கு போவேன். இப்படி ஒவ்வொரு படியா போனா நீங்க கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. வேகம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, முன்னேற்றம் தான். அதுக்கு பெரிய பவர் இருக்கு. 5வது, சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. நிறைய பேரு ஒரு பிரச்சனையை ஓரளவுக்கு முடிப்பாங்க, ஆனா அவங்களையே அவங்க பாராட்டிக்க மாட்டாங்க. அப்படி பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் சூப்பரா பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இது உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை வளர்க்கும். நம்ம உழைப்புக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு உங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் போகும். இது அடுத்த அடியை எடுத்து வைக்க உங்களுக்கு தெம்ப கொடுக்கும். 6வது, பொறுமையா இருங்க. ஒரு பிரச்சனையை தீர்க்கவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவும் கண்டிப்பா டைம் எடுக்கும். ஒரே நாள்ல எதுவும் மாறிடாது. நீங்க மெதுவா போறீங்கன்னா கவலைப்படாதீங்க. நிதானமா போறதுதான் ஸ்ட்ராங்கான விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நிக்காம ஓடுறதுதான். ஒரு நதி ஒரு பாறையை குடைஞ்சு போகுதுன்னா அதுக்கு காரணம் அதோட பலம் இல்ல, அது விடாம முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். பிரச்சனை பெருசா தெரியும் போது மொத்தத்தையும் ஒன்னா எதிர்த்து போராடாதீங்க. அதை துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு பகுதியா தீர்த்துட்டு வாங்க. அதனால அடுத்த முறை ஒரு சவால் வரும்போது இன்னைக்கே எல்லாத்தையும் முடிக்கணும்னு அவசியம் இல்ல, இன்னைக்கு ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு ஸ்டெப் அடுத்த வழிக்கு உங்களை கூட்டிட்டு போகும். சீக்கிரமே அந்த பிரச்சனை காணாம போகும், உங்க தன்னம்பிக்கை வளரும். இப்படிதான் புத்திசாலிங்க எதையும் சாதிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஜெயிக்கிறாங்க. அடுத்து 3வது டிப்ஸ், புலம்புறதை விட்டுட்டு சரியான கேள்விகளை கேளுங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே நிறைய பேர் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க. கோபம், பயம், டென்ஷன், வெறுப்புன்னு அவங்களுக்கே தெரியாம புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க.
ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என் லைஃப் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எதுவுமே எனக்கு உருப்படியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வார்த்தைகள் எதையுமே சரி பண்ணாது. இது பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி உங்களை வீக் ஆக்கிடும். நீங்க புலம்பும் போது உங்க சக்தியை நீங்களே இழக்கிறீங்க. ஆனா கேள்வி கேட்கும்போது அந்த சக்தி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். புத்திசாலிங்க புலம்ப மாட்டாங்க, அதுக்கு பதிலா சரியான கேள்விகளை கேட்பாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லாம இதை நான் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையே மாத்தும். புலம்புறது உங்களை ஒரு குருடனா மாத்திடும். நீங்க புலம்ப ஆரம்பிச்சா உங்க மைண்ட் பிளாக் ஆகிடும். அப்புறம் உங்களால யோசிக்க முடியாது, தீர்வுகளை தேடுறத நிறுத்திடுவீங்க. உங்க கவனம் ஃபுல்லா பிரச்சனை மேலேயே இருக்கும், அதுக்கான பதில் மேல இருக்காது. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கவனம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க எனர்ஜியும் இருக்கும். பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா அங்கேயே தான் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க தீர்வுகள்ல மட்டும் கவனம் செலுத்தினா தானாவே முன்னேறி போக ஆரம்பிச்சிடுவீங்க. ரெண்டாவது, எப்பவும் தீர்வை நோக்கிய கேள்விகளையே கேளுங்க. ஒரு சிக்கல் வரும்போது உங்களை நீங்களே இப்படி கேட்டுக்கோங்க, இதை நான் எப்படி சரி பண்ணலாம், இப்போ என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு முன்னாடி இருக்கிற வழிகள் என்ன, இதுல எனக்கு யார் உதவி பண்ணுவாங்க, நான் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் எது. இந்த கேள்விகள் தான் உங்க மனசை திறந்து விடும். இந்த கேள்விகள் உங்க கற்பனை திறனை தூண்டும், பயத்தை ஒரு வேலையா மாத்தும். உங்க மூளை ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க சரியான கேள்வியை கேட்கும்போது உங்க மூளை அதுக்கான பதில தானாவே தேட ஆரம்பிச்சிடும். மூணாவது, ஏன் கண்ட்ரோல்ல என்ன இருக்குன்னு கேளுங்க. ஒரு பிரச்சனையில சில விஷயங்களை நம்மால மாத்த முடியும், சிலதை முடியாது. நிறைய பேரு எதை மாத்த முடியாதோ அதை நினைச்சே அழுதுட்டு நேரத்தை வீணாக்குறாங்க. அதுக்கு பதிலா இந்த சூழ்நிலையில என்னால எதை மாத்த முடியும்னு யோசிங்க. உங்க செயல், உங்க அணுகுமுறை, உங்க முயற்சி, உங்க பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் உங்களால மாத்த முடியும். சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்ககிட்ட எப்பவுமே ஏதோ ஒரு சின்ன கண்ட்ரோல் இருக்கும். பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆனா உங்க மனசு அதை விட பெருசு. நாலாவது, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்கறத நிறுத்திட்டு என்னை தாண்டி பாருன்னு சொல்லுங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுங்கிறது ஒரு பலவீனமான கேள்வி, ஆனா இது என்னை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குங்கிறது ஒரு பலமான கேள்வி. லைஃப் சவால்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அடுத்த சின்ன அடியை மட்டும் நீங்க ஜெயிச்சா போதும். நீங்க உட்கார்ந்து அழலாம், இல்லனா வளர்ந்து காட்டலாம். நீங்க புலம்பலாம், இல்லனா உயர்ந்து காட்டலாம். வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது முடிஞ்சா என்ன தடுத்து பாரு அப்படின்னு சொல்லுங்க. இந்த எண்ணம் தான் ஒரு வீரனை உருவாக்குது. அஞ்சாவது, கத்துக்கிற கேள்விகளை கேளுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒன்னு சொல்லி கொடுக்குது. வருத்தப்படுறதுக்கு பதிலா இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம், இது என்னை எப்படி இன்னும் விவரமானவனா மாத்தும், நான் பண்ண தப்ப மறுபடியும் பண்ணாம இருக்கிறது எப்படின்னு கேளுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க எப்போ கத்துக்கிறீங்களோ அப்போ அது ஒரு ஞானமா மாறிடும். ஆறாவது, எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. கடந்த காலத்திலேயே சிக்கி நிக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்காம அடுத்து என்னன்னு பாருங்க. இங்க இருந்து நான் எங்க போகணும், என்னோட அடுத்த பிளான் என்ன, என் ஃபியூச்சருக்கு எது நல்லதுன்னு கேளுங்க. பலசாலிங்க நேற்றைய கவலையில வாழ மாட்டாங்க, நாளைய வெற்றியை உருவாக்குவாங்க. ஏழாவது, தேவைப்படும் போது உதவி கேட்க தயங்காதீங்க. புத்திசாலித்தனம்ங்கிறது தேவையான நேரத்துல மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது தான். அது உங்க பலவீனம் கிடையாது, நீங்க சீக்கிரம் வளரணும்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையை யார் தீர்த்திருக்காங்க, எனக்கு யார் கைடு பண்ணுவாங்கன்னு கேளுங்க. உதவி கேட்கறது ஒரு அறிவுள்ள விஷயம். எட்டாவது, சரியான கேள்விகளுக்கு இருக்கிற பவர். ஒரு கேள்வி எல்லாத்தையும் மாத்திடும். ஒரே பிரச்சனை இருக்கிற ரெண்டு பேரை நினைச்சு பாருங்க. முதல் ஆளு என்னால இதை பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு, ரெண்டாவது ஆளு இதை நான் எப்படி பண்ணலாம்னு கேட்கிறாரு. இதுல யார் ஜெயிப்பா, யார் முன்னேறுவா, யார் ஒரு வழியை கண்டுபிடிப்பா? கண்டிப்பா சரியான கேள்வியை கேட்கிறவர் தான். அதனால ஒவ்வொரு முறை நீங்க சிக்கல்ல இருக்கும் போதும் இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. புலம்புறதை நிறுத்துங்க, கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க புலம்பும் போது அதே இடத்துல தான் இருப்பீங்க, ஆனா கேள்வி கேட்கும் போது தீர்வை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. நல்ல கேள்விகள் உங்களுக்கு தெளிவை தரும். தெளிவு இருந்தாதான் செயல்ல இறங்க முடியும். செயல் தான் வெற்றியை தரும். இன்னையிலிருந்து என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க, இதை நான் எப்படி முடிக்கணும் அப்படின்னு கேளுங்க. உங்க வாழ்க்கையே மாறும். நாலாவது பாயிண்ட், அதிகமா யோசிக்கிறத விட்டுட்டு காரியத்துல இறங்குங்க. நிறைய பேரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுக்கு காரணம் அறிவு இல்லாதது இல்ல, ஓவரா யோசிக்கிறது தான். பிளான் பண்றதுலயும் கவலைப்படுறதுலயும் நேரத்தை ஓட்டுவாங்களே தவிர ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. தோத்துட்டா என்ன பண்றது, தப்பா போயிட்டா என்ன பண்றது, ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க கவலைப்பட்டு இருக்கும் போதே நேரம் ஓடிடும், பிரச்சனையும் பெருசாயிடும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, யோசனை ஐடியாவை மட்டும்தான் தரும், ஆனா செயல் தான் ரிசல்ட்டை தரும். நீங்க அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உலகத்திலேயே சிறந்த ஐடியா கூட ஒரு வேஸ்ட் பேப்பர் தான். அதிகமா யோசிக்கிறது ஏதோ பெரிய காரியம் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஆனா அது உங்களை அங்கேயே தான் நிக்க வைக்கும். அது ஒரு போலித்தனமான பாதுகாப்பு. ஓவரா யோசிச்சா பயம்தான் வரும், ஆனா வேலையில இறங்கினா தன்னம்பிக்கை வரும். நீங்க செயல்படும் போது தான் கத்துப்பீங்க. நீங்க காத்துட்டு இருந்தா அங்கேயே தான் தேங்கி நிப்பீங்க. மொத அடியை எடுத்து வச்சாலே எந்த பிரச்சனையும் ஈஸி ஆகிடும். உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் தேவை கிடையாது, உங்களுக்கு தேவை ஒரு மூவ்மெண்ட். நிறைய பேர் சரியான பிளானுக்காக காத்துக்கிட்டே ஆரம்பிக்காம விட்டுடுவாங்க. ஆனா பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வலை. வாழ்க்கையில சரியான நேரம்னு எதுவுமே இல்லை. ஜெயிக்கிறவங்க சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு ஆரம்பிச்சிடுவாங்க. போற வழியில தான் எல்லாமே கத்துக்க முடியும். நீங்க நகர ஆரம்பிக்கும் போது தான் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். ஒரு பெரிய யோசனையை விட ஒரு சின்ன செயல் ரொம்ப பவர்ஃபுல்.
மொத்த பிரச்சனையும் ஒரே நாள்ல தீக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க. ஒரு ஃபோன் கால், ஒரு மெயில், இல்லன்னா ஒரு பக்கத்தை படிக்கிறது, உங்க ஹெல்த்துக்காக ஒரு சின்ன வாக், எதுவா இருந்தாலும் சரி, உங்க இலக்க நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க. வெற்றிங்கிறது ஒரே நாள்ல குதிக்கிற பெரிய ஜம்ப் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகள் தான். தப்பு பண்றது தோல்வி கிடையாது. எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நிஜமான தோல்வி. தப்பு பண்ண பயப்படாதீங்க. தப்பு உங்களுக்கு பாடத்தை தான் சொல்லிக் கொடுக்கும். உண்மையிலேயே தோக்குறது யாருன்னா ஒரு முயற்சியும் பண்ணாதவங்க தான். எதுவும் பண்ணாம வருத்தப்படுறதை விட ஒரு முயற்சி பண்ணி தோத்து கத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு அனுபவத்தை தரும். அந்த அனுபவம் உங்களை இன்னும் புத்திசாலி ஆக்கும். அதனால ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுங்க. கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. ஆரம்பிச்ச பிறகுதான் தைரியமும் பலமும் தானாலே வரும். உங்க செயல் தான் உங்களை ஒரு சிறந்த மனுஷனா மாத்தும். அதுக்கு 5 செகண்ட் ரூலை பயன்படுத்துங்க. ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தோணுனா 5, 4, 3, 2, 1ன்னு எண்ணிட்டு உடனே இறங்கிடுங்க. உங்க மூளை சாக்கு போக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நகர ஆரம்பிக்கணும். இந்த சிம்பிள் மெத்தட் உங்களை ஓவரா யோசிக்க விடாம வேகமா வேலை செய்ய வைக்கும். ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா அது தீராது. சின்ன அடியாவது எடுத்து வச்சாதான் தீரும். அதனால இனிமே பயம் குறையணும், வேகம் அதிகமாகணும். என்ன நடக்கும்ன்ற கவலை போகணும், தைரியம் வரணும். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சொல்லுங்க, இன்னைக்கு நான் செயல்படுறேன், இன்னைக்கு நான் முன்னேறேன், இன்னைக்கு என் ஃபியூச்சரை நானே உருவாக்குறேன். ஏன்னா நீங்க யோசிக்கிறத நிறுத்திட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையே மாறும். லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். 5வது குறிப்பு, மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. எல்லா பிரச்சனையும் நீங்களே தனியா உட்காந்து தீக்கணும்னு அவசியம் இல்லை. புத்திசாலிங்க எல்லாத்தையும் அவங்களே தெரிஞ்சுக்கணும்னு அடம்பிடிக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஜெயிச்சவங்க கிட்ட இருந்து கத்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தா சுத்தி பாருங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அதை ஏற்கனவே தீர்த்திருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த அனுபவம் இருக்கும். தனியா போராடி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. புத்திசாலிங்க பண்றத பண்ணுங்க. கேளுங்க, கத்துக்கோங்க, சீக்கிரம் வளருங்க. உங்களை விட விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுங்க. புக்ஸ் படிங்க, வீடியோஸ் பாருங்க, ஒரு மென்டர் சொல்றத கேளுங்க. மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது பலவீனம் இல்ல, அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு அவசியம் இல்லை, நான் கத்துக்க தயாரா இருக்கேன். நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும் போது தப்புகளை தவிர்ப்பீங்க, நேரத்தை மிச்சப்படுத்துவீங்க, மத்தவங்களை விட வேகமா முன்னேறுவீங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது தெரியலைன்னா வெட்கப்படாதீங்க. கேளுங்க, கத்துக்கோங்க, உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. ஒவ்வொரு அடியா முன்னாடி எடுத்துக்கோங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும் போது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல வளர்வீங்க. 6வது பாயிண்ட், கஷ்டமான நேரத்துல பாசிட்டிவா நம்பிக்கையோட இருங்க. ஒரு பிரச்சனை வரும்போது நெகட்டிவா யோசிக்கிறது ரொம்ப ஈஸி. சோகமா, பயமா, வெறுப்பா இருக்கிறது எல்லாருக்கும் வரும். ஆனா நெகட்டிவ் எண்ணம் உங்க மனசை பலவீனமாக்கிடும். பலவீனமான மனசால எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும். இந்த சூழ்நிலை தற்காலிகமானதுதான். இத நான் கண்டிப்பா தாண்டி வருவேன். பாசிட்டிவா இருக்கிறதுனா பிரச்சனையை கண்டுக்காம இருக்கிறது இல்ல. மெதுவா ஒரு ஸ்டெப்பா இதை என்னால சரி பண்ண முடியும்னு நம்புறதுதான். நம்பிக்கை தான் உங்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தரும். வாழ்க்கை பாரமா தெரியும் போது உங்களை நடக்க வைக்கிறது இந்த நம்பிக்கை தான். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அதை நான் கண்டுபிடிப்பேன், நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்ககிட்ட நீங்களே அன்பா பேசுங்க. பயத்தையும் கவலையையும் கொடுக்கிற நெகட்டிவ் ஆளுங்களை தள்ளி வைங்க. உங்களுக்கு தெம்பையும் ஊக்கத்தையும் கொடுக்கறவங்க கூட பழகுங்க. பாசிட்டிவ் மைண்ட் எப்பவும் வாய்ப்புகளை பார்க்கும். நம்பிக்கை இல்லாத மைண்ட் எதையுமே பார்க்காது. அதனால உங்க நம்பிக்கையையும் மன அமைதியையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்பிக்கையான மனசு எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிடும். 7வது பாயிண்ட், பொறுப்பை ஏத்துக்கோங்க, அடுத்தவங்க மேல பழி போடாதீங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே நிறைய பேரு உடனே யாரையாவது கை காட்டணும்னு நினைப்பாங்க. இது ஏன் தப்பு இல்ல, வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க. மத்தவங்க மேல பழி போடுறது அந்த நேரத்துக்கு வேணா நிம்மதியா இருக்கலாம், ஆனா அது உங்க அதிகாரத்தை உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும். ஏன்னா நீங்க மத்தவங்களை குறை சொல்லும் போது உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை அவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நீங்க காரணமா இல்லாம இருக்கலாம், ஆனா அதை தீர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஒரு நிஜமான பலசாலி மட்டும்தான் இதை ஏத்துக்குவான். பொறுப்பு ஏத்துக்கிறதுனா என்ன தெரியுமா? இது ஏன் வாழ்க்கை, இதை நான் சரி பண்ணுவேன், இதை விட நான் பெருசா வளர்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்றதுதான். நீங்க பொறுப்பை ஏத்துக்கும் போது பவர்ஃபுல் ஆகுறீங்க. அடுத்தவங்களை குறை சொல்லும் போது அங்கேயே தேங்கி நிக்கிறீங்க. ஏன் பொறுப்பு ரொம்ப முக்கியம்? அது பிரச்சனையை மட்டும் தீர்க்கிறது இல்ல, உங்களையே ஒரு சிறந்த மனுஷனா மாறுது. இது உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியையும் பலத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். நீங்க மத்தவங்களுக்காக காத்துட்டு இருக்க மாட்டீங்க, யாரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க, நீங்களே செயல்ல இறங்குவீங்க. ஜெயிச்சவங்க எப்பவும் என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்னால என்ன பண்ணலாம், இதுல ஏன் பங்கு என்ன, இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்பாங்க. அந்த தெளிவுதான் தீர்வை தரும். அடுத்தவங்க மேல பழி போடுறது உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவரா மட்டும் தான் காட்டும். பாதிக்கப்பட்டவங்களால புலம்பத்தான் முடியுமே தவிர வளர முடியாது. நீங்க மத்தவங்களை குறை சொல்லும் போது கத்துக்கிறத நிறுத்துறீங்க, யோசிக்கிறத நிறுத்துறீங்க, வளர மாட்டேங்கிறீங்க. பழி போடுறது ஒரு நிமிஷம் ஆறுதலை தரும், ஆனா பொறுப்பு ஏத்துக்கிறது வாழ்க்கை முழுக்க வெற்றியை தரும். உங்களுக்கு தேவையானது தற்காலிக ஆறுதலா இல்ல நிரந்தர வளர்ச்சியா, நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத மட்டும் கவனிங்க. ஒருவேளை அந்த பிரச்சனையை நீங்க உருவாக்காம இருக்கலாம், ஆனா அதுக்கு நீங்க கொடுக்கிற ரியாக்ஷன் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உங்க முயற்சியும் உங்க பதிலும் உங்க கையில தான் இருக்கு. இப்போ என்னால எதை மாத்த முடியும், என் கண்ட்ரோல்ல என்ன இருக்கு, இங்க இருந்து நான் எப்படி முன்னாடி போறது அப்படின்னு கேளுங்க.
சூழ்நிலை அநியாயமா இருந்தாலும் உங்க அணுகுமுறை மேல உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அந்த ஒரு அதிகாரம் போதும் மாற்றத்தை உருவாக்க. ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் ஒரு பாடம் கத்துக்கோங்க. இது அநியாயம்னு சொல்றதுக்கு பதிலா இது எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை அது உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுக்கலாம், இல்ல பலத்தை வளர்க்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு பாடம் இருக்கு. பொறுப்புள்ளவங்க அதை கண்டுபிடிப்பாங்க, மத்தவங்களை குறை சொல்றவங்க அதை கோட்டை விட்டுருவாங்க. உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அடையாளத்தை உருவாக்குங்க. தினமும் சொல்லிக்கோங்க, என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. இப்படி நீங்க சொல்லும்போது நீங்க பிரச்சனையை பார்த்து ஒளிஞ்சு ஓடுற ஆள் இல்ல, பிரச்சனையை தைரியமா எதிர்த்து நிக்கிற ஆள்னு உங்களுக்கே புரியும். நீங்க எவ்வளவு பொறுப்பை ஏத்துக்கிறீங்களோ அவ்வளவு பவர்ஃபுல் ஆவீங்க. யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்றதை இதோட நிறுத்திக்கோங்க. டோன்ட் டிபெண்ட், ஜஸ்ட் ஸ்டார்ட். உங்களுக்கு உதவி கிடைச்சா சந்தோஷம், யாராவது சப்போர்ட் பண்ணா அதை மதிங்க. ஆனா எப்பவும் அதையே நம்பி இருக்காதீங்க. யாராவது வந்து உதவி பண்ணாதான் என்னால இதை செய்ய முடியும்னு சொல்லாதீங்க. நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்க. உதவி கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டியும் நான் என் பயணத்தை தொடருவேன்னு முடிவெடுங்க. ஏன்னா தான் வாழ்க்கைக்கு தானே பொறுப்பேற்றுக்கிறவங்களை தான் இந்த உலகம் மதிக்கும். உங்க எதிர்காலம்ன்றது அதிர்ஷ்டத்திலேயோ மத்தவங்க கையிலயோ இல்ல, அது நீங்க எடுக்கிற முடிவுகள்ல தான் இருக்கு. ஒவ்வொரு முறை மத்தவங்களை குறை சொல்லாம பொறுப்பை நீங்க ஏத்துக்கும் போது நீங்க ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குறீங்க.